சம்காரம் பண்ற மாதிரி பார்க்கலாம், யுத்தம் பண்ற மாதிரி கிடையாது. ஒரு காரணத்துக்கு பண்ணியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணும்போது கையை முறுக்கிட்டு அவன் வலியை உணர்றான். இது ஸ்ரீவத்சங்கிற மருவ மெனக்கெட்டு காமிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, ஸ்ரீவத்சங்கிற காமிச்சிட்டு இங்கே வந்து சம்காரம், இங்கே யுத்தம், இங்கே சம்காரம். 14 சிற்பத்தில் ரொம்ப வேலைப்பாடு இந்த சிற்பம். இதில் அந்த ஸ்ரீவத்சங்கிறத இங்கே காமிக்கிறேன். பிராட்டியினுடைய அந்த கருணை அந்த இடத்துல காமிச்சிருக்கான். பிராட்டி இருந்தால் ஒரு சம்காரம் பண்ண முடியாது. அந்த பிராட்டி வந்து அங்கே இருக்காலாம், அங்கே யுத்தம் பண்ணால் தான் பண்ண முடியும். வாக்குவாதம் சண்டையோ பண்ணலாம், அடிக்கலாம். சம்காரம் அப்படிங்கிறது தாயார் இன்னைக்குமே பண்ண மாட்டாளாம். அதை மெனக்கெட்டு காமிக்கிறதுக்காகத்தான் இப்படி எடுத்து காமிச்சிருக்கான். இந்த ஒரு காலில் தான் அந்த இடத்துல நிற்குது. அந்த இதுக்காக, அவரோட வரத்துக்காக அவன் கேட்ட மாதிரியே. அதான் இதை சொல்லும் போது குருஜி சொல்லுவார் அருமையா. பிரேமியனோ இதே சொல்லுவான். இது எப்படின்னா நரசிம்ம அவதாரம். அவன் எப்படி வரம் கேட்டானோ அப்படி எடுத்திருக்காரு. இப்படி பெருமாள் எடுக்கணுமா என்ன? அவர் சொல்ற ரூல்ஸ் அவர் எதுக்கு மதிக்க? அவர் சுப்ரீம் கோர்ட், இவர் ஹைகோர்ட்டு தானே. பிரம்மா சொன்னதை அவர் மதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அவன் தபசு பண்ணியிருக்கான், பிரம்மா வரம் கொடுத்துட்டாரு. அவரை வந்து இந்த இடத்துல அவமானப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்கு நீ அப்படி தானே இப்போ வரம் கொடுத்துருக்க, அதே மாதிரி வந்தார். யாரும் எல்லாம் முடியாது அவரால். தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தான். அது மாதிரி அது கூட அழகு. அதுதான் அவதாரங்களில் ஆழ்வார் பாடுவார், அழகியான் தானே அறிவுருவம் தானேங்கிறான். அழகியான்னு மற்றவார பாடல, நரசிம்மர் தான் அழகியான்னு பாடுறாரு. நேற்று கூட குருஜி சொன்னாரு, அவ்வளவு அழகு உள்ளதுலேயே அழகான அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்ம அவதாரம். ஏன்னா இரண்ய கட்சிக்கு தானே பயப்படணும், பிரகலாதனுக்கு பயப்படணும். ஆமாம்.